பச்சையம்மன் ஜோதிட நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் பதிவு 2026 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள். அதன் வரிசையில் இன்று நாம் மகர ராசியை பற்றி பார்ப்போம். 2026 மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் 6ல் குரு இருக்கு. ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 7ல் குரு அமர்ந்திருக்கும். 3ல் சனி, 2ல் ராகு, 8ல் கேது அமர்ந்து நம்மளுக்கு கிரகங்கள் பிரவேசிக்கும். இந்த மகர ராசிக்கு ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா 6ல் அமர்ந்திருக்கிறதுனால தொழில் நல்லா அமோகமாக இருக்கும். நோய் நொடி எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் வந்த இடம் தடம் தெரியாமையே போய்விடும். வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பார்த்து பேசணும். யார்கிட்ட என்ன பேசுகிறீங்கன்றத கொஞ்சம் கவனித்து பேசுங்க. வெளியேங்கன்னா போகும்போது கொஞ்சம் கவனத்தோடு போங்க. தூர பிரயாணம் அதிகமாக செய்வீங்க. வெளிநாட்டு பயணம் செய்ய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு பயணம் செய்ய போகிறீங்க. இந்த 2026 உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்மீக பயணம் கண்டிப்பாக செய்வீங்க. இந்த ஆன்மீக பயணம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நீங்களே எதிர்பாராத அளவுக்கு நீங்கள் உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் டொனேஷன் செய்வீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு செய்வீங்க. கும்பாபிஷேகத்திற்கு கலந்து கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே இருக்குது. அதற்கான நீங்கள் முயற்சி பண்ணாலும் தானாகவே போயிடுவீங்க. அதற்கான அமைப்பும் உங்களுக்கு இருக்குது. சனி பகவான் பார்த்தீங்கன்னா 10ஆம் பார்வையாக 12ஆம் பாவத்தை பார்க்குறது. நீங்கள் ஏழை எளியோருக்கு அவர் காலுக்கு தேவையான செருப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். உங்களுடைய கர்மா கழிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாதத்திற்கு அணியக்கூடிய செருப்பு போடுறதுக்கு வாங்கி கொடுங்க. குழந்தைங்க எதனா இருந்தாங்க, அவங்களுக்கு தேவையானது, அவங்க ரோட்டில் நடந்து போயிட்டுருப்பாங்க, இல்லாதப்பட்டவங்க, அவங்க காலணி இல்லாமல் இருந்தால் கூட அதை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு உங்கள் கையாலேயே அவங்க காலுக்கு போட்டு விடுங்க. லவ் பண்ணுறவங்களுக்கு அடிக்கடி கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. பிரேக்கப் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அது என்னன்றதை நீங்கள் சூதாகமாக பார்த்து செய்யுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் ரொம்ப அதிகரிக்கும். ரொம்ப விட்டு கொடுத்து போவீங்க. வீட்டில் மகிழ்ச்சி பெருகும். சந்தோஷம் அலைக்கடல் என பெருகும். நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த பேசுகிறத மட்டும் கொஞ்சம் நாவை அடக்கி பேசுங்க. எல்லார்கிட்டையுமே சொல்கிறேன். வீட்டில் இருக்கிற உறுப்பினர்களாட்டையும் சரி, வெளியே இருக்கிறவங்ககிட்டையும் சரி, வேலை செய்கிற இடத்துல